இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அதிதூதர்களின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆர்க்ஏஞ்சல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். இந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ் 3 நபர்களை திரு அவை முன்னிலைப்படுத்துகின்றது. அந்த மூவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது, புனித மிக்கேல், புனித கபிரியேல், புனித ரஃபேல். இந்த 3 நபர்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இவர்கள் நம்முடைய வாழ்வில் எப்படி அங்கம் வகிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் வரலாற்று பதிவிலே, அதாவது விவிலிய பதிவிலே பலவற்றை நாம் பார்க்கின்றோம். எங்கெல்லாம் அவர்கள் வருகின்றார்கள், எத்தனை முறை வருகின்றார்கள், விவிலியம் அவர்களை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பல மறையுரைகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்க போவது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதுதான். இப்பொழுது புனித மிக்கேல் என்று எடுத்துக்கொண்டால் அவர் பாதுகாக்கக்கூடியவர், அதாவது துன்பங்களை துடைத்தெறியக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால், ஆழமாக சொல்லப்போனால், சாத்தான் மீது வெற்றி கொண்டவர் என்று சொல்லலாம். சாத்தான் மீது வெற்றி கொண்டவர் என்ற சொல்லை நாம் கேட்கின்ற பொழுது, இங்கே சாத்தான் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சைட்டன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? டிசீவர், ஏமாற்றக்கூடியவர். ஆக ஏமாற்றக்கூடியவர்கள் அனைவருமே சைட்டன், சாத்தான் என்ற பெயரை எடுக்கின்றார்கள். நீங்களும் நானும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் என்றால் நாமும் அந்த பெயர் சைட்டன் என்ற பெயர் தான் எடுக்கின்றோம். தொடக்க காலத்திலே பாம்பின் வடிவில் வந்த சாத்தான் ஏவாளை ஏமாற்றியது. அந்த ஏவாள் ஆதாமை ஏமாற்றினான். அவர்கள் இருவரும் இணைந்து கடவுளை ஏமாற்ற முற்பட்டார்கள். ஆக ஏமாற்றுகின்ற அந்த நிலையில் இருக்கின்ற ஒன்றுதான் சாத்தான் என்று சொல்லக்கூடிய, அந்த சாத்தானை வெற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பது யார் என்று பார்க்கின்ற பொழுது புனித மிக்கேல் அதிதூதர். இன்று நாம் வரலாற்று நம்முடைய காலகட்டங்களிலே பார்த்திருப்போம். பலர் சொல்லுவார்கள், அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே பேய் பிடித்திருக்கிறதா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? எடுத்துக்காட்டிற்கு பயம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். எனக்கு அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், அதை செய்தால் பயம். இந்த பயம் என்ற ஒரு நிலை நமக்குள் இருக்கின்ற பொழுது, அல்லது ஒருவருக்குள் இருக்கின்ற பொழுது, அது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று தின்று கொண்டிருக்கிறது என்று பொருள். குடும்பங்களிலே இந்த பயம் ஒருவேளை கணவனை கண்டு பயமாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாரை கண்டு பயமாக இருக்கலாம், அல்லது மனைவியை கண்டு பயமாக இருக்கலாம். இந்த சூழலிலே இந்த பயமானது அவர்களுக்குள் இருந்து அவர்களை அரித்து கொண்டே இருக்கும். அது நோயாகவும் மாறலாம், மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதராகவும் மாறலாம். எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஒரு சில நேரங்களில் தங்களை இழந்தவர்களாக பிதட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆக இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லுவார்கள்? அந்த நபருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, மிக்கேல் அதிதூதர் இவைகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கின்றார். இது நம் விவிலியத்தில் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? வெளியிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, உள்ளிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துவது என்று சொல்லுகின்றார். ஆக போட்டி, பொறாமை, வஞ்சகம், காமம், இன்னும் பல வார்த்தைகள் நமக்குள்ளிருந்து புறப்படுபவை, ஆசைகளாக இருக்கலாம். இவைகள் நம்மை காயப்படுத்துகின்றன. அந்த காயப்படுத்துதலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காகவும் தூய மிக்கேல், அதிதூதர் மிக்கேல் நமக்கு உதவி புரிகின்றார். ஆக எவையெல்லாம் நம்மை மனித நிலையிலிருந்து அகற்ற முற்படுகிறதோ அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக தூய மிக்கேல் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது அதிதூதர் கபிரியேல். இவரை 2 இடங்களில் பார்க்கலாம். ஒன்று, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு செய்தி கொண்டு வந்தது. இரண்டாவது, இயேசுடைய பிறப்பு செய்தி கொண்டு வந்தது. ஆக இவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளராக இருக்கின்றார். நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பது. ஆனால் எத்தனை நபர்கள் அவர் கொண்டு வந்து கொடுக்கின்ற செய்திகளை கேட்கின்றார் என்று நமக்கு தெரியாது. ஆக ஒன்று மட்டும் உறுதி, அவர் கடவுளுக்கு அருகில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார்.
ஏனென்றால் முக்கியமான செய்திகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கான வரலாற்று பதிவிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இயேசுவினுடைய பிறப்பும் முக்கியமாக இருக்கின்றது. ஆக அதற்கு அந்த செய்தியை கொண்டு வந்த அதிதூதர் யாரென்று பார்க்கின்ற பொழுது அது கபிரியலாக இருக்கின்றார். ஆகவே கடவுளுக்கு அருகாமையில் இருந்து கடவுளுக்கும் நமக்கும் இணைப்பாளராக இருந்து கடவுளுடைய செய்திகளை நமக்கு கடத்துபவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக புனித ரஃபேல் அவர் குணப்படுத்துகின்ற நபராக இருக்கின்றார். குணப்படுத்துகின்ற நபர். அதற்காக எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் குணப்படுத்த முடியும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? நான் குணப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நான் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனக்கு நோய் இருக்கிறது, அந்த நோயிலிருந்து நான் விடுபடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். எனக்கு மனப்பிரச்சனை இருக்கிறது, நான் அதிலிருந்து விடுபடுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு கைகளில் கால்களிலே பிரச்சனை இருக்கிறது, அதில் நான் விடுபடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். இவ்வாறு நம்பிக்கையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது அங்கே குணப்படுத்துகின்ற ஆற்றல் செயல்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். தூய அதிதூதர் ரஃபேல் அவர்கள் குணப்படுத்துகின்ற வானதூதராக இருக்கின்றார். ஆனால் அதற்கு நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அது நிகழுமே ஒழிய இல்லை என்றால் நிகழப்போவதில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த 3 அதிதூதர்கள் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமது அருகில் இருப்பவர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் அருகில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான வானதூதர்கள். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சென்று நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார்கள். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த அதிதூதர்கள் வழியாக எங்களுக்கு நீர் அதிக தைரியத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கவும், உம்மிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி அதற்கேற்றால் ஒரு வாழவும், உம்மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய அகத்தை தூய்மையாகவும் அதுபோன்று பிரச்சனையிலிருந்து குணப்படுத்தப்பட்டவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.